அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேலம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் ஃபேஸ்புக் லைவ். ஸோ நம்ம சேலம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் 32 வருஷ பாரம்பரியமிக்க ஒரு கைலாசியான ஸ்தாபனம். சேலத்தில் 3 கிளைகள் நம்ம பிரம்மாண்டமாக இயக்கிட்டு இருக்கோம். 1989ஆம் ஆண்டு சேலம் கடைவீதி பழைய பஸ் ஸ்டாண்ட் கோப்டெக்ஸ் பக்கத்தில் 3 அடுக்கு பிரம்மாண்டமாக அங்கே ஒரு ஷோரூம் நம்ம இயக்கிட்டு இருக்கோம். ஸோ 2015 சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் சொர்ணபுரி பஸ் ஸ்டாப்லேயே கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் டிவைன் கார் பார்க்கிங் வசதியோடு அங்கே ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த வருடம் 2021 ஜனவரி 25ஆம் தேதி மக்களின் ஆதரவாக சேலத்தில் முதல் முறையாக சேலம் ஏற்காடில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி தல தீபாவளி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற சேலம் மக்களுக்கும் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் நம்ம ஃபேஸ்புக் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களுக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில், அதாவது 22 கேரட் 916 ஆல்மார்க் கோல்டில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கக்கூடியது சோக்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அகைன் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோக்கர் வெரைட்டிஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜோக்கர்னாலே ஒரு 4 பவுன் 5 பவுன் அந்த ரேஞ்சில் வருவீங்களா. இப்போ லைட் வெயிட், அதாவது நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ்னாலே எந்த பொருள் எடுத்தாலுமே லைட் வெயிட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஜோக்கரில் வந்து லைட் வெயிட், அதாவது 3 பவுன் ரேஞ்சிலேருந்து நம்மகிட்ட ஜோக்கர் ரெடியில் இருக்குது. அதில் எல்லா டிசைனும் காட்டுறோம். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டாக ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்க. ஜோக்கர் அப்படின்னா ஆரம்ப கட்டத்துலலாம் ஒரு 10 பவுன் 12 பவுன் இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, ஒரு 8 பவுன் 7 பவுனுக்காக மாற்றினாங்க. இப்போ வெறும் லைட் வெயிட்டுங்க. நீங்கள் ஒரு 2 பவுன் 3 பவுனுக்கு நெக்லஸ் உங்கள்கிட்ட இருக்குது, இன்னொரு ப்ராடக்ட் நீங்கள் நெக்லஸே வாங்க வேண்டியதில்லை. அழகாக ஒரு 3 பவுனுக்கு சோக்கர் அழகழகாக சூப்பராக இருக்குது. இந்த லைவ் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம், அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் சோக்கர்ஸ் ஒன்றுனா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் காட்டுற ப்ராடக்ட் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே சரி இந்த ப்ராடக்ட் அவ்வளோ அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9344916916 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். அது தனியாக மெயின்டைன் பண்ண பர்சன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ கால் இல்லை வாட்ஸ்அப் கால் எதுவாக இருந்தாலும் ஒரு வீடியோ காலில் வாட்ஸ்அப் காலில் காமிச்சிடலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக கொண்டு சேர்க்கிறது கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸுடைய உரிமை. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கில் ஸ்டோன் ஜோக்கர். எல்லாமே ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் வந்து நெக்லஸ் தான் மேக்ஸிமம் வரும். நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சிக்னிட்டி ஸ்டோன் வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் பேர்ல்ஸ் தான். இந்த பேர்ல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் பேர்ல்ஸ், ஒரு ரியல் முத்து கிடையாது. இந்த முத்து இடையெல்லாம் கழிச்சு 5.25 பவுன் வருது இந்த நெக்லஸ், அதாவது ஜோக்கர். அதாவது வந்து ஒரு 2.25 லட்ச ரூபாய்க்குள்ளேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஜோக்கர் மாதிரி நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸில் இருக்குது. இதில் கொடுத்துருக்க ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்னிட்டி ஸ்டோன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ்டிங் ஒர்க்கு. இதில் கொடுத்துருக்க கல் எல்லாமே பொடிக்கல் தான். சென்டரில் வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நமக்கு எமரால்ட் ஸ்டோன் அந்த மாதிரி வேணுனாலுமே மாற்றி கூட ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5.25 பவுன் வருது. இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கேஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு 7 பவுன் 8 பவுன் வந்துட்டு இந்த இடத்துல வெறும் 5 பவுனில் வந்து கேஸ்டிங்லேயே சோக்கர் நமக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஆன்டிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் நக்காஸில் ஒரு சோக்கர் வந்துருக்குங்க. இது நம்ம ஷோரூமுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தால் ஒரு சோக்கர். ஏன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன்னா ஹெவி வெயிட், நான் முன்ன சொன்னது தான், சோக்கர் எல்லாமே ஹெவி வெயிட் தான் எப்பயுமே வரும். அது ஆன்டிக்ல சொல்லவே வேண்டியதில்லை. கண்டிப்பாக ஒரு 10 பவுன் 12 பவுனுக்கு மேலே தான் சோக்கரே ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களை ஜட்ஜ் பண்ண சொன்னோன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு 6 பவுனுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு உங்கள் சைடில் ஒரு விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு ஒரு 6 பவுன் சோக்கர் தான் நான் கையில் வச்சிருக்கேன்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் உண்மையான இந்த சோக்கரோட வெயிட் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 4.25 பவுன் தாங்க. 4.25 சவரனுக்கு பியூர் நகாசுங்க. 100% ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. இதில் மிஷின் மேடுன்றது ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது. 100% ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. அவ்வளோ அழகாக சூப்பரான ஒரு மேக் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸு. ஃபுல்லாகவே பிளாக் மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 100% பிளாக் பாலிஷ் கிடையாதுங்க, மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்டிக்ன்றது நம்ம நிறைய லைவ்ல நிறைய இதில் சொல்லியிருப்போம். ஸோ பிரதான நகைகளை தான் ஆன்டிக்னு சொல்லி இன்னைக்கு பேர் மாற்றிருக்காங்க. ஸோ அன்னைக்கு மன்னர்கள்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் பேஸ் பண்ண மாதிரி தான், சாமி சிலைகள் செஞ்ச மாதிரி தான் ஒரு நகைகள் வந்து பேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த காலத்துலலாம் வந்து 100-200 வருடத்துக்கு முன்னாடி தங்க உற்பத்தி ஆகும் போதெல்லாம் வெயிட் ஸ்கேல் கிடையாது, பாலிஷ் டெக்னாலஜி மிஷின் கிடையாது, பியூரிட்டி கிடையாது. கிடைக்கிற கோல்டில் நம்ம கோவில் கோபுரங்கள் செய்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் செஞ்சு ஆணும் பெண்ணும் அணிஞ்சது தான் ஒரு ஆபரணமாக உருவாக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு நவநாகரிகத்தில் என்னன்னா ஆன்டிக்னு சொல்லி பேர் கொடுத்து அதே பேஸ் அதே டெக்னாலஜியில் லைட் வெயிட்டில் சூப்பராக உங்களுக்கு தரம் மாறாமல் ஒரு நல்ல ஒரு தரமான குவாலிட்டியில் சூப்பரான ஃபினிஷிங்கில் வெறும் 4.25 சவரனுங்க. இது ஹைலைட் என்னன்னா 4.25 பவுன் 4 பவுனுக்கு பியூர் ஆன்டிக் நகாசு. பேக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஓப்பன் வருங்க. நகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி சிற்ப வேலைப்பாடுகள் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கோவில் கோபுரங்கள் சிற்பங்கள் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேஸில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் காட்டுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே
ஜிமிக்கி மேட்சிங் இருக்கு, ஆரம் நெக்லஸ் மேட்சிங் இருக்கு, பேங்கிள் மேட்சிங் இருக்கு. ஒரு கம்ப்ளீட் வெட்டிங் செட் பேக்கேஜ் தான் உங்களுக்கு தனியா இந்த ஃபேஸ்புக்ல சோக்கர் அரைவல் மட்டும் இன்னைக்கு நான் காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ இதுலயே எனக்கு ஆரம் இருக்கா, இருக்கு, நெக்லஸ் இருக்கு, வளையல் இருக்கு, ஜிம்கா இருக்கு, கடாஸ் இருக்கு, எல்லா ஐட்டக்குமே இந்த நகாஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. இப்போ வரக்கூடிய அத்தனை சோக்கருக்குமே மேட்சிங் செட் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு எனி டவுட்ஸ் எனி என்கொயரி இருந்தாலுமே 9344916916 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்க இருந்தாலுமே அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்க வீடு தேடி கண்டிப்பா இந்த பொருள் கண்டிப்பா கேஜிஎஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுலேயே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் காட்டணும் இல்லைங்களா, ஃபுல் நகாஸ் ஒர்க், அதே நகாஸ் ஒர்க் தான் இது. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் நகாஸ் ஒர்க், மீதி 20% வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஒர்க் தான். ஏன் அப்படின்னா இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டை ஒர்க் தான். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு பீஸுமே தனித்தனி டை பீஸாக செஞ்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சால்விங் மிஷின் சால்விங் வச்சு பண்ணுவாங்க. நான் இதை வந்து ரெகுலராக எல்லா இடத்துலையும் சொல்லும் போது இதுவும் நகாஸ் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் நம்ம மக்களுக்கு எல்லாமே நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் ஆஃப் டேல ஒவ்வொரு விஷயமும் சொல்றதுனால இப்பயுமே அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். அதாவது வந்து எது கரெக்டான அந்தந்த ஃபீட்பேக் வந்து அந்த பொருளுக்கு உண்டானது போகணும் அப்படிங்கிறதுக்காக விஷயங்களை வந்து டிஃபால்ட்டாக சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் நகாஸ் ஒர்க்கு, மீதி 20% பார்த்தீங்கன்னா மிஷின் மேடு. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குச்சக்கல்னு சொல்லுவாங்க, ஸ்பின்னல் ரூபி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ வர ஆன்டிக் ஜுவல் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு வரதில்லை. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னல் ரூபி தான் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 5.25 பவுன் தான் வருது. அது ஃபர்ஸ்ட் காமிச்சது 4.25 பவுனுங்க, பியூர் நகாசு. அதுவுமே 22 கேரட் 916 கோல்டு தான். அத்தனையுமே பண்ணி காட்டுறது எல்லாமே 22 கேரட் 916 ஆல்மார்க் தர மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த டைனா அதே பாருங்க, 1 பவுன் அதிகம், ஆனால் பார்வை பாருங்க எவ்வளவு பெருசா சூப்பரா இருக்கு. அந்த டை ஒர்க்குமே பாருங்க ரொம்ப சூப்பராக கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு பீஸுமே அந்த மேலே ஒர்க் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி ஒர்க் கொடுத்துருக்காங்க. சைடில் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னபக்ஷி மயில் டிசைன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை வெறும் 5.25 பவுனுக்கு ஆன்டிக் சோக்கருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, டை அப்படின்னா நீங்க நார்மலா கொடுக்குற ஒரு டை ஃபேக்டரி மாதிரிலாம் கிடையாதுங்க. டையை நம்ம ரெடி பண்ணி அதையுமே ஹேண்ட் ஒர்க் செய்வாங்க. அதாவது கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் காமிச்ச டீப் நகாஸ் சோக்கர் வந்து பாத்தீங்கன்னா 100% ஹேண்ட்மேடு. இதே 80% ஹேண்ட்மேடு சொல்றேன்னா அந்த 20% டையை வந்து ரெடி பண்ணிக்குவாங்க, 80% அதுவுமே ஹேண்ட்ல தான் செய்வாங்க. ஸோ நெக்ஸ்ட் சோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால் காமிச்ச ஸ்டோன் சோக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராடக்ட். இதோட வந்து சிஇசெட் எக்ஸ்பிளனேஷன் சூப்பர். தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்கள் ஃபேஸ்புக் லைவ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கு மேடம். யூடியூப்லேயுமே நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளேஷன் கண்டிப்பாக போட்டிருக்கோம். அது எதுக்காகன்னு சொல்லி இடத்துல நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். நம்ம கஸ்டமர்ஸ், சேலம் மக்கள் அண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு இந்த கையில் ப்ராடக்ட் இருக்குன்னா இது என்னென்ன மெட்டீரியல்ஸ் கலந்துருக்கு, என்னென்ன ஸ்டோன் வச்சிருக்காங்க, இது எங்கே மேக் பண்ணுறாங்க, எத்தனை நாள் ஆகும், இதுக்கே இந்த பேர் வந்ததுன்னு சொல்லி தான் அந்த ப்ராடக்ட் ஆஃப் த டேன்னு சொல்லி பேசிக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெறும் 5 மினிட்ஸ் வீடியோ தாங்க, தவறாமல் அத்தனை பேரும் பாருங்க. ஸோ இந்த சோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அன்கட் டைமண்ட்ஸ், சிஇசெட் ஸ்டோன் சொல்லுவாங்க, அந்த பக்ஷி ஐட்டம் சொல்லி சொல்லுவோம். இந்த அன்கட் டைமண்டோட பேஸ்டு. ஸோ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்டுங்க. எல்லாமே வந்து முத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் முத்து. ஸோ இயற்கையாக நம்ம செயற்கையாக ஃபார்ம் பண்ணுற முத்து தான், ஒரிஜினல் முத்து கிடையாது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பீஸ் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் அழகாக ஒரு ஸ்டாச்சு கேஸ்டிங் பண்ணி ஃபுல்லாக ஸ்டோன் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்கும். நேரஸ்ட்டாக அந்த அன்கட் டைமண்ட் அப்படி என்னன்னா, நம்ம வைரக்கல் இருக்கு இல்லைங்களா, பூமி கட்டியிலேருந்து வைரக்கல் எடுக்கும்போது அதை கட் பண்ணி ஒரு பியூர் டைமண்ட் எடுக்கும்போது அது வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா அந்த ஸ்டோன்ஸ். ஸோ அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த அன்கட் டைமண்ட்ஸ் சொல்லுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக ஆரம் நெக்லஸ், ஜிமிக்கி எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. இந்த சோக்கரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 49 கிராம், 6 பவுன் இருக்கு. 6 பவுனுக்கு மேலே 1 கிராம் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்பெஷல். அதாவது என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் கண்டிப்பாக டெஃபினட்டாக யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது நகாசு, இந்த மாதிரி ஸ்டோக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ். ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் வந்து ஹைதராபாத் ஒர்க். இது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே ஹைதராபாத்துடைய ஸ்பெஷல் ஒர்க். இது கிட்டத்தட்ட இந்த மேக் பண்ணணும்னா ஒரு 5 ஆசாரி 6 ஆசாரி கை மாறணும், ஒரு 30 to 40 நாள் ஒர்க் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்போர்ட்டட் ஐட்டம் தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னிட்டி ஒர்க் சொன்னோம் இல்லைங்களா, இந்த சிக்னிட்டி ஸ்டோன் ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எமரால்ட் ஸ்டோன் வச்ச மாதிரி சென்டரில். இதுவுமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஒர்க் தான். இந்த கேஸ்டிங் ஒர்க்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் கொடுக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியான ஒர்க் அப்படிங்கிறது வந்து நம்ம கேஸ்டிங் சொல்லுவோம், அதான் மோல்டட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொடிக்கல் தான். அந்த சிக்னிட்டி ஸ்டோனுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மைக்ரோ ஸ்டோன் மாதிரி தான் வரும். ஸ்டோன் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விழுக்காது, எல்லாமே பல் ஃபிட்டிங் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 7 பவுன் வருது. இந்த கேஸ்டிங் டிசைனில் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஃப்ளவர் டிசைன்
எனக்கு வந்து மேல் ரோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் ஆஃப் அண்ட் ஆஃப் வேணாலுமே நம்மகிட்ட ரெடியில் இருக்குது. சரிங்களா? நம்மகிட்ட ஸ்டோன் ஆன்டிக் மட்டும் இல்லைங்க, அடுத்து வந்து காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் சோக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ காட்டிகிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை பற்றி ஒரு என்கொயரி கேட்டிங்கன்னா கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட என்கொயரி டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் போய் எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பிளைன் கான்செப்ட்டு. ஸோ மேட் ஃபினிஷ், இந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த எல்லோ ஷேடு ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஒரு அழகான சோக்கர். இந்த ப்ராடக்ட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 பவுன் தாங்க. ரொம்ப ஒரு பார்வையாக அழகாக ஒரு பேஸ்ட் இருக்கும். சுற்றி எல்லாமே இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி ஒரு கிளட்டர் ஆகுது இல்லையா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் பண்ணி அது மேலே ஒரு கட்டிங் லேயர் கொடுத்துருப்பாங்க. ஒரு கம்பியை கொடுத்து அந்த கம்பிக்குமே கட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோன் பேக்கேஜ் மாதிரி தெரியும், பட் ஸ்டோன்ஸ் கிடையாது. சென்டரில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்பின்னல் ரூபி, ஸ்பின்னல் எமரால்டு. ஸோ பீட்ஸ் தான், கல்லு கிடையாது. அந்த நடுவில் பாருங்கள், அந்த ரெட்டுக்கு மேலேயுமே ஒரு கம்பி லேயர் மாதிரி கொடுத்து ஒரு ஃபிட்டிங்காகவும் கொடுத்துருப்பாங்க. பட் டிசைன் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு அழகாக ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு சோக்கர் மட்டும் போட்டு போனால் போதும், எந்த ப்ராடக்ட் நீங்கள் போட வேணாம். ரொம்ப ஒரு யூனிக்காக ஒரு குயின் கலெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், ரொம்ப அழகாக இருக்கும். அகைன் அதே தான், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஆரம், நெக்லஸ், ஜிமிக்கி, பேங்கிள் எல்லாமே மேட்சிங் அவைலபிள் நம்ம ஷோரூமில் இருக்கும். அடுத்து அதிலே பாருங்க, டிசைன் கிளியர் அதுதான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் ஹை பாலிஷில் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா சென்டரில் கொடுத்துருக்க அந்த 3 டிசைன் பாருங்க. சென்டரில் வந்து ராதாகிருஷ்ணா உட்காந்துருக்க மாதிரி, சைடில் வந்து 2 யானை, அதை வந்து கேஸ்டிங் பீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கெட்டியாக வந்து சால்ரிங் அதில் பண்ணியிருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கிறது கலரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் தான். அந்த எனாமல் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது கலர்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. நம்ம ஸ்டோன் இருக்கிற மாதிரியே அந்த இடத்துல தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற கிளிட்டரிங் தெரியும். பட் ஆனால் ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனாமல் கலர் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டிங்ஸ் கொடுக்கும்போது நம்ம தூரத்தில் வந்து பார்க்கும்போது ஸ்டோன் இருக்கிற கிளிட்டரிங் வந்து ஒரு பார்ட்டிக்கெலாம் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ஸ்டோனோட லைட்டோட கிளிட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்க மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6 பவுன் தான் வருது. வெறும் 6 சவரனில் நமக்கு ஜோக்கர் பேங்க் அப்படியே கிராண்ட் லுக் கிடைக்குது. இதுக்கு அப்படியே செட்டு ஆரம் வேணாலும் நம்மகிட்ட ரெடியில் இருக்குது கேஸ்டிங்கில். இதையும் மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன சாமி இருக்குங்க அதில்? ராதாகிருஷ்ணா. ஸோ ரெகுலராக அந்த லட்சுமி தான் வரும், அழகாக ஒரு ராதாகிருஷ்ணன். பின்னாடி வந்து மயில் தோகை மாதிரி அப்படியே பாருங்க, அந்த உருவம் அப்படியே உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கு மட்டும் தனியாக அந்த ஆன்டிக் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. அழகான சூப்பரான கலெக்ஷன்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பே சோக்கர். வெறும் 4 சவரன் தாங்க. உண்மையாகவே 4 சவரன் தான். டேக் பார்த்துட்டேன், எக்ஸாக்டாக 4 பவுன் தாங்க. ரொம்ப பாம்பே சோக்கர் கம்ப்ளீட்டாக ஒரு பிளேட்டடில் கீழே வந்து அந்த நிலாப்பற மாதிரி இந்த சான்பாலி டைப்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சான்பாலி டைப்பில் ஒரு ட்ராப் கொடுத்து அது கீழே சின்ன ஒரு பிளேட் ட்ராப் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே அந்த பாம்பேல மேட் ஃபினிஷிங். ஸோ பாம்பேனாவே அது கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷில் பிளேட் பேஸ் பண்ண மாதிரி ஒர்க்கு தான். ஸோ ரொம்ப ஒரு லைட் வெயிட்டில் ஒரு 4 பவுனுக்கு ஒரு சோக்கருங்க. சிம்பிள் அண்ட் நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே நெக்லஸ், ஆரம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சோக்கர் நிறைய பேர் வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், இப்போ வேண்டாம், ஸோ நம்மளாம் அது வேண்டாம், லைட் வெயிட் எடுத்துக்கலான்னு. ஸோ எல்லா தரப்பினருமே போடணுன்றது தான் நம்ம கேஜிஎஸ்ல சொல்லி ஆசை. ஸோ அதுக்காக தான் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுமே எடுத்தாலுமே கம்மி ரேட்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருப்போம். அது மாதிரி தான் சோக்கரும் மினிமம் 3 பவுன்லேருந்து இருக்குது. அகைன் வருது, ஏன்னா 3 பவுன் சொல்லி காட்டவே நினச்சிடாதீங்க. 3 பவுன் கண்டிப்பாக காட்டுறோம். இது 4 பவுனுங்க. அதில் நான் காட்டினேன் இல்லைங்களா, அதே மேட் ஃபினிஷிங்லேயே பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த எனாமல் கான்செப்ட் தான். இதுவுமே 4.25 பவுன் தான் வருது. சுற்றிலுமே முன்ன காட்டினது வந்து அந்த சாமியோட கேஸ்டிங் பீஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4.25 பவுன். ஸோ ஒரு 4 பவுனுக்கு 5 பவுனுக்கு பாருங்கள். சோக்கர்லாம் அழகழகாக சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. வேறு நியூ இயருக்கு நீங்கள்லாம் எடுத்து அசத்தலாம். நியூ இயர், பொங்கல், கிறிஸ்மஸ். ஸோ கண்டிப்பாக நீ பண்டிகை காலங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, முகூர்த்த காலங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பிளான் நிறைய பேருக்கு இருக்கும். இன்கேஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த சோக்கர்லாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது வீட்டில் எனக்கு இப்போ நீட் இல்லை சார், இல்லை 1 மாதம் இருக்குது டைம், எனக்கு பேமெண்ட் வர வேண்டியதாக இருக்கும், இல்லை பொங்கல் டைமில் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து இருந்தாலும் பட் நீங்கள் ஷோரூம் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுங்கள். இந்த சோக்கரில் எது பிடிச்சிருந்தாலுமே ஒரு மினிமம் பார்ட் ஆஃப் அமௌண்ட் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டாலும், அதாவது இனிஷியல் அமௌண்ட்டாக ஒரு அட்வான்ஸாக பே பண்ணாலுமே இந்த சோக்கர்
உங்கள் நேம் அட்ரஸ் மொபைல் நம்பரில் அழகாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ டைம் சொல்கிறீங்களோ அப்போ நம்ம பில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பெஸ்ட்டு சர்வீஸ் கண்டிப்பாக நம்ம கடையில் இருக்கும். இன்னைக்கு பார்த்து இன்றைக்கே நிறைய பேர் எடுக்க முடியாது. ஸோ பிடிச்சிருக்கும், பட் நீங்கள் அந்த ஒரு மாதம் கழிச்சு வரும்போது இந்த ப்ராடக்ட் இருக்காது. கண்டிப்பாக இதோட இன்னும் சூப்பர் கண்டிப்பாக கிடைக்கும், பட் இந்த ப்ராடக்ட் கிடைக்காது. பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஷோரூம் வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் எனி டீட்டெயில் அதை என்கொயரி நம்பர் கொடுத்துருக்கோம். 9344916916 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக ஹோல்டு பண்ணணும், வாட்ஸ்அப் கால், வீடியோ கால், இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே சரிங்க. நிறைய இடத்துல நாங்கள் டோர் டெலிவரி பொருள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம், செலக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். அது மாதிரி எங்கே இருந்தாலுமே அழகாக சோக்கர் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் வீடு தேடிக்கணும். ரொம்ப நேரமாக நான் வந்து 3 பவுன் சோக்கர் 3 பவுன் சோக்கர்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்போ தான் கையில் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த 3 பவுன் சோக்கர். ஸோ எதுவுமே இந்த பாம்பே பிளேட்டட் டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் 3 பவுன் தாங்க, ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இது என்ன ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்னா, அந்த 3 பவுன் சோக்கர்ன்றது நம்ம சொன்னால் மட்டும் தான் தெரியும் இந்த 3 பவுன் சோக்கர்னு. நம்ம கெத்தாக ஒரு 5 பவுன் சோக்கர்னாலும் பார்க்குறவங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவுட் ஃபோக்கஸ் லுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தடாக தான் இருக்கும். எதுவுமே வந்து ஸ்டோன்ஸ் இல்லை, இனாமல் இல்லை, கம்ப்ளீட் பிளைனு. ஸோ ரீசேல் வேல்யூக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதில் அத்தனையுமே 906 ஹால்மார்க் தரத்தில் தான் கொடுத்துட்ருக்குறோம். ஃபினிஷிங் வேலைப்பாடு தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ நம்ம 906 தரம் கொடுக்குறோன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். பாம்பே ஃபினிஷிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த வேலைப்பாடுன்றது 100% பியூராக இருக்கும். அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இங்கே எம்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு வாங்குற மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது உண்மைங்க. ஏதோ நம்ம வந்து ஒரு இடத்துல போகிறோம், ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், கஸ்டமர் கொடுத்துறலாம் கிடையாது. இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஒரு ட்ராப் இருந்தால் கூட நீங்கள் சார் சொல்கிற விஷயமே என்னன்னா, அது கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணாதப்பா வெளியே கஸ்டமர் டீலருக்கு ரிட்டர்ன் கொடுத்துன்னு சொல்லுவார். நான் ஒவ்வொரு பொருளையுமே QC பார்த்து, பக்கா ஃபினிஷிங் பார்த்து, நல்ல ஒரு தரமான வேலைப்பாடுகள். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள்கிட்ட லாங் லைஃப் இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. தொடர்ந்து நீங்கள் எங்கிட்ட நகை வாங்கணும், வேறு புது நகை தான் வாங்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கக்கூடாது. ஸோ அது KGS ஜுவல்ஸில் கண்டிப்பாக டெஃபினட்டாக எப்பயுமே அதை நாங்கள் சொல்லி தான் கொடுப்போம். நிறைய பேர் ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு 3 பவுன் சோக்கர். கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் நிறைய பேர் எடுத்துக்கோங்க. என்கொயரிக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம கடையில் இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு, அதாவது நமக்கு எடுத்தால் எப்படி எடுப்போமோ, நம்ம வீட்டில் இருக்கவங்க எப்படி லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே. ஒரு 100 ப்ராடக்ட் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 10 டிசைன் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த 10 டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் நம்ம செலக்டிவாக தான் நம்ம ஒவ்வொன்றுமே வச்சுருப்போம் நம்ம ஷோரூமை பொறுத்த வரைக்கும். அதான் எப்பயுமே நம்ம சொல்கிறதா, வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் நிறைய நம்ம ஷோரூமில் இருக்குது. ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக விசிட் பண்ணிங்கன்னா வாங்காமல் போக மாட்டீங்க. அதே இதுதான், இதுவும் பாம்பே ஸ்டைல். இது வந்து சக்கரி டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். இது மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் ஒர்க்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குட்டி குட்டி மைக்ரோ ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெங்காலி ஒர்க் மாதிரி பார்த்தீங்கன்னா பால்ஸ் ஒர்க்கில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இந்த சைட் டிசைன் எல்லாமே பால்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி இது வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 பவுன் தான் வருது. இந்த ஜோக்கர் வந்து 6.5 பவுன் தான். சென்டர் ஃப்ளவர் டிசைன் இல்லாமல் வேறு எந்த டிசைன் வேணாலுமே நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதுலேயுமே அந்த சென்டரில் வந்து நம்ம உருவம் வச்ச மாதிரி, லக்ஷ்மி வச்ச மாதிரிலாம் கூட நம்மகிட்ட ரெடியிலே வருது. அது மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே இந்த ரூபி எமரல்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் க்ரீன் அந்த கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனில் வந்து நமக்கு வேறு ஏதாவது ஸ்டோன் ஃபுல் ஒயிட்டில் வேணாலுமே நம்மகிட்ட ரெடியில் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் சோக்கர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் ஒர்க்கு. குட்டி குட்டி பால்ஸஸ் பேஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஒரு சாலிடாக இருக்கும். இது என் கையில் இருக்கிறது 6 பவுன் சோக்கர் தான். இந்த நெருக்கமான வேலைப்பாடுகள் தெரியுதுங்களா? பெங்கால் ஒர்க் அவுட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டியான வேலைப்பாடுகள். பாம்பே ஒர்க்குன்றது பிளேட்டட் கான்செப்ட். இது எல்லாமே குட்டி குட்டி பால்ஸில் மேக் பண்ணுறது ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த பெங்காலி சோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 6 பவுன் தான். மினிமமாக ஒரு 5-5.25 பவுன் வரும். இது வெயிட்லெஸ்ல பண்ண முடியாது. அதான் சொன்னேன், இது சாலிடாக இருக்கிறதுனால மினிமம் ஸ்டார்டிங் வெயிட்டே ஒரு 5 to 5.25 பவுன். ஹெவி வெயிட் எவ்வளோ வேணால் வரும். இது எதுவுமே ஸ்டோன்ஸ் இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் இனாமல் தான், கிளாஸ் இனாமல் தான். ஸோ நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் கிளாஸ் இனாமல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நகை செய்யும் போதே இதை ஹீட் பண்ணி ஒரு டெம்பரேச்சரில் தான் வந்து ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஸோ அது நான் எப்பயுமே வந்து கலர் வந்து ஃபேட் ஆகாது. கண்டிப்பாக நம்ம அக்கேஷன் தான் வியர் பண்ண போகிறோம், டெய்லி வியர் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் கலருக்கான கேரண்டி எப்பயுமே இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே அந்த லைட்டாக அந்த காட்டனில் தொடச்சிங்கன்னா போதும். இப்போ இருக்கிற அந்த கிளாஸ் நம்மளுடைய ஃபினிஷிங் லெட்டரிங் அப்படியே எப்பயுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூனிக்காக ஸ்பெஷலாக நம்ம கஸ்டமருக்காக ஒன்றா தேடி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நகை எடுக்கணும்னு மட்டும் இல்லைங்க, நகை எடுக்கணும்னு நினச்சாவே கண்டிப்பாக ஞாபகம் வருது சேலம் KGS ஜுவல்லர்ஸ் தான். கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுலேயே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் சக்கரி டிசைனில்
இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் தான். கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பால்ஸே கொடுத்துருப்பாங்க. இந்த கோல்டு பால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சால்டரிங் ஒர்க் தான். அந்த கோல்டு பால்ஸ் எல்லாமே சால்டரிங் ஒர்க் தான். மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கிறது வந்து ரூபி எமரால்ட் ஸ்டோனில் வந்து மைக்ரோ ஸ்டோன் மாதிரி அந்த குட்டி குட்டி வெயிட்டில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 பவுன் வருது. அதாவது அந்த கிராண்ட் லுக் வரும் பார்த்தீங்களா. மேக்ஸிமம் நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டில் தான் வந்துட்டு இருந்தது. 10 பவுன் 8 பவுன் 8.5 பவுன் 7 பவுன் அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருந்தது. இப்போ தான் லைட் வெயிட்டில் வந்துச்சு. இந்த மாதிரி ஹெவி வெயிட்லையுமே நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? அதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10.5 பவுன் வருது. இது பிடிச்சிருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்ன நேம்னு தெரியும்னா, இது இப்போ நான் காட்டுற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை டிசைன் சொன்னீங்கனாலே மேட் ஃபினிஷிங்கில் வர சக்கரை டிசைன் இது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு 5 பவுனுக்கு ஒரு அழகான ஒரு சோக்கர். அதாவது சோக்கர் வந்து மினிமம் 3 பவுன்ல இருந்து 12 பவுன் வரைக்கும் நம்ம சேலம் கேஜிஏ ஜுவல்லர்ஸ்ல அவைலபிள் எப்பயுமே இருக்கும். 3 பிரான்ச்லையுமே இருக்கும். கேட்லாக்ல இல்லைங்க, லைவ்லயே நீங்கள் எவ்வளோ பீஸ் பார்க்கலாம். ஸோ சோக்கரில் ஒரு தனி பொட்டிக் செக்ஷனில் நம்ம 3 பிரான்ச்சிலுமே வச்சு ரொம்ப அழகாக கஸ்டமருக்காக கொண்டு வந்துருக்கோம். ஸோ இந்த சோக்கரை பற்றி நம்ம விளக்கம் சொல்லணும்னா, ஒரு பிளேட்டட் கான்செப்டில் பாம்பே வித் பெங்காலி டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அழகாக சென்டரில் ஒரே ஒரு லட்சுமி, அந்த லட்சுமிக்கு மட்டும் கம்ப்ளீட்டாக ஒரு கேரா பாலிஷ் கொடுத்துருப்பாங்க. அழகாக ஒரு கொடி பழந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி கொடுத்து கீழே ஒரு மயில் கொடுத்துருப்பாங்க. இது டைலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுவுமே வந்து ஸ்டோன்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்பின்னல் ரூபின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கெம்பு குச்சக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட் வச்ச மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்பெஷல். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக அட்ராக்டிவாக ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம். அவ்வளோ ஒரு நியூ அரைவல் சோக்கரில் கொண்டு வந்துட்டுருக்கிறோம். சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 சோக்கர் காமிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ எங்கள் ஓனர்ஸ் செலக்ட் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு 1000 சோக்கரை பார்த்துட்டு தான் அந்த 20-30 பீஸ் நாங்கள் எடுப்போம். ஸோ அவ்வளோ ஃபினிஷில், அவ்வளோ டிசைனில் ஒன்று கழுத்துக்கு வச்சு பார்த்துட்டு வெயிட்டு தீர்மானம் பார்த்து ஸோ அது பர்ஃபெக்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை தான் இந்த இடத்துக்கே நாங்கள் கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக் ப்ராடக்ட் தான். நீங்கள் ஒரு சோக்கர் வாங்கணும் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு டிசைன் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்துருக்குறோம். சோக்கர் மட்டும் இல்லைங்க, கேஜிஏ ஜுவல்லர்ஸ் எப்பயுமே அப்படி தான். நீங்கள் 1 கிராம் மோர் எடுக்குன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அத்தனையுமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுமே யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே இப்போ சார் சொன்ன மாதிரி தான். என்னன்னா, இப்போ நார்மலாக அந்த நெக்லஸ் ஆரம்பங்கிறது யார் வேணாலும் என்ன லென்த் வந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பேக் செயின் வச்சு போட்டுக்கலாம், அந்த ரோப் போட்டுக்கலாம். சோக்கருங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். அதாவது நம்ம பாட்டுக்கு தோது தெரியாமல் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒன்றும் ரொம்ப அகலமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் வந்துடும். குட்டியாக வந்துச்சுன்னா 7 பவுனுக்கு குழந்தைங்களுக்குலாம் போட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக வெயிட் கம்மியாக வந்துச்சுன்னா ரொம்ப கழுத்து ப்ராடாக இருக்கவங்களுக்கு சின்னதாக போயிடும். அதனால் வந்து அந்த வெயிட்டுக்கும் அந்த நெக் பீஸுக்கும் செட் ஆகிற மாதிரி பார்த்தோம். ஒவ்வொரு டிசைனும் அந்த லென்த்து அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்து தான் ஒவ்வொருமே நம்ம செலக்ட் பண்ணி வைப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கனாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஷோரூமில் எல்லா 3 ஷோரூமுமே அவைலபிள் இருக்குது. ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம ஷோரூம் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். அடுத்தது நான் காட்டுறது ஆன்டிக்கில். இதில் வந்து பாருங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பீஸில் கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து அந்த மத்தளம் கொட்டுற மாதிரி, பக்கத்தில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க டான்ஸ் ஆடுற மாதிரி, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாதம் ஊதுற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது உருவம் அப்படியே நம்ம ஒரு சோக்கர் போடும்போது அப்படியே அந்த பட்டு சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் எல்லாமே எடுத்து கொடுக்கும். அப்படியே அந்த கிராண்ட் லுக்கு, அதாவது அந்த ஆன்டிக் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாலே அந்த கோயிலோட ஃபீல் வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இதோட வெயிட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 6.5 பவுன் தாங்க வருது. அதாவது ஆன்டிக் கேரோ பாலிஷில் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டரில் கேஸ்டிங் பீஸ். சரிங்களா? ஆன்டிக் கேரோ பாலிஷில் மேக்ஸிமம் ஆன்டிக்னாலே நமக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பவுன் 9 பவுன் 10 பவுன் வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ சோக்கரே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6.5 பவுனுக்கு வந்துருச்சு. அதாவது இவ்வளோ வேலைப்பாடுகளுக்கு நிறைந்த ஒரு சோக்கர் வந்து கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு பால்ஸ் தான். சரிங்களா? இந்த கோல்டு பால்ஸ்லாம் சால்விங் ஒர்க் தான். சென்டரில் இருக்கிறது கேஸ்டிங் பீஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எனி என்கொயரிஸ் வேணாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து என்ன டவுட்னாலும் கேளுங்க, கிளாரிஃபை கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் சோக்கர் தான்.
ஒரு 6 பவுன் வெயிட்டில் ரொம்ப அழகாக ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த கசன் டிசைன் இல்லாமல் சிம்பிளாக எனக்கு வேணும், பட் வந்து ஆனால் ரொம்ப யூனிக்காக இருக்குன்னா பாருங்கள். ஒரு மயிலை ஒரு ட்ராப் பண்ணி அழகாக தோகையில் அப்படியே தோகை விரிச்சதில் ஒரு ஸ்பின்னல் ரூபி வச்சு அந்த ரூபிக்கு மேலே ஒரு கோல்டு லேயர் கொடுத்து எவ்வளோ அழகான ஒரு வேலைப்பாடுகள் பாருங்கள். மேலே அந்த பீடிங் பூரா கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் பாலிஷ் கொடுத்து கீழே மேட் ஃபினிஷ் பண்ணி ஒரு லேயரில் ஒரு ஒரிஜினலாக ஒரு பீகாக் நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். கழுத்தில் வச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த சோக்கர் நீங்கள் பார்க்கும்போது இது எங்கே வாங்கினேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோ அளவுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அது ஒரு ப்ரௌடான ஒரு ப்ராடக்ட். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இதுதான் நாங்கள் ஸ்டில் எடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் நீட் சோக்கர், ஒரு ஜென்யூனான ஒரு சோக்கர்னு சொல்லலாம். போட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். 10 சோக்கர் போட்டோம்னா அது எங்கே வாங்கி கேட்காம யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஸ்பின்னல் ரூபி ஸ்பின்னல் எம்ராய்ட் கான்செப்டில் மேக் பண்ணது. ஸோ ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே பொறுமையாக உங்களுக்காக காமிச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் தவறாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பர்ச்சேஸ் இப்போ பண்ணலான்னு பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்கள் ஒரு விசிட் மட்டும் பண்ணுங்கள். ஒவ்வொரு கஸ்டமருமே நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நம்ம தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற கஸ்டமர்ஸ் கூட வந்துகிட்டே இருங்க. உங்கள் மூலிமா நாங்கள் ரெஃபரல் கொடுங்க. உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, எனி ஒன் பர்சன்ஸ் நீங்கள் சொல்லி அனுப்புங்க. உங்களுக்கு என்ன பெஸ்ட்டு சர்வீஸ் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுத்தோமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் வர மாதிரி டெஃபினட்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லைங்க, உங்களுக்காக சர்வீஸ் கொடுக்க 100 ஸ்டாஃப் காத்துட்ருக்கோம். ஸோ சேலத்தில் 3 பிரான்ச்சுகள் இருக்குது. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு பிரான்ச் இருக்குது, நியூ பஸ் ஸ்டாண்ட் சொர்ணபுரியில் ஒரு பிரான்ச் இருக்குது. KTS ஜுவல்லர்ஸ் டிவைன் கார் பார்க்கிங்கோடவே ஸ்பெசிலிட்டியோடவே இருக்குது. சேலத்தில் ஏற்காடில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ்க்கு விசிட் வரலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு ஐடியா சார், இந்த பக்கம் வந்தேன், உங்கள் லைவ் பார்த்துருந்தேன், உங்கள் கடையை கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை ஆல்ரெடி கஸ்டமர் வந்து பழைய கஸ்டமரோட இருக்கலாம், ஒரு விசிட் வந்து பார்க்கணும், தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி சவுதி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்லஸ் ஆரமெல்லாம் வந்துட்டு இருந்தது 3 பவுன் 4 பவுன் 5 பவுன் ரேஞ்சில். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோக்கருமே எடுத்திருக்கோம். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன் வருது. இது என்ன பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் ஒர்க் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். இதை போட்டுக்கிறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மிரர் கட்டிங். அதாவது வந்து நம்ம போட்டிருக்கும் போதே ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மிரர் கட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டோன் இருக்கிற மாதிரி கிளிட்டரிங் தெரியும். இன்னொன்று இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே சால்டிங் தான். இந்த தனித்தனி பால்ஸ் வச்சு அது கீழே ஒரு பால் லைன் கொடுத்து அது கீழே ஒரு பால் லைன் கொடுத்து எல்லாமே சால்டிங் ஒர்க்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் தான். இதை வந்து நம்ம யூசேஜ் வந்து பார்த்து தான் பண்ணணும். என்னன்னா துணியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை போடும்போது ஏதாவது துணியில் மாட்டிச்சு அப்படின்னா அவளுக்கு எடுக்கும்போது பொறுமையாக தான் எடுத்து விடணும். அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப ஹேண்ட்லிங் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இன்னொன்று நம்ம காட்டின அத்தனை ஜோக்கர்ஸுமே தனியாக செப்பரேட்டாக தான் வைக்கணும். ஏதோ ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு அந்த நான் அமுத்தி வச்சு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடும். இந்த சோக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து சவுதி கலெக்ஷன் சொல்லுவோம், டர்க்கி சோக்கர். சரிங்களா? இப்போ நம்ம காட்டின ஜோக்கர் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எதை பற்றி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு வீடியோ கால் என்ன டவுட்ஸ்னாலுமே நான் கிளாரிஃபை கொடுக்குறோம். இன்னொன்று யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஹேண்ட்லிங் தான் கரெக்ட் மெயின். ஏன்னா இப்போ நம்ம விற்கிறோம், வாங்கிட்டு போயிடுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாக்ஸில் கொடுக்குமோ அதே பாக்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணணும். அதை எடுத்து இன்னொரு சின்ன ஜிப் ஒர்க்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூசேஜ் நம்ம பண்ணுறது கேர்ஃபுல் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சோக்கருங்கும் போது பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் சால்டரிங் பண்ணால் அதே சேம் பொசிஷன்லாம் வருமாங்கிறதுலாம் 100% கேரண்டி கிடையாது. அதனால் யூசேஜ் மேக்ஸிமம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதனால் வந்து யூசேஜ் வந்து பார்த்து பண்ணுங்க. இந்த பொருள்னு இல்லை, எந்த பொருள் நம்ம கோல்டு வாங்கினாலுமே அந்தந்த பாக்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்தந்த பாக்ஸ்லேயே தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து எல்லா ஸ்டாஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுத்துருவாங்க. பொருள் நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கு உண்டான பணத்தை நாங்கள் வாங்குகிறோம், பில் போடுறோம், உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் வாங்குகிற பொருளை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டியெல்லாம் ஃபுல்லாக எல்லா கஸ்டமருமே ஒவ்வொருமே நம்ம ஓனர்ஸுமே சரி நம்ம ஸ்டாஃப்ஸுமே சரி நம்ம கஸ்டமர் சைடில் வந்து அது கிளியராக சொல்லி தான் அனுப்புவாங்க. அதனால் யூசேஜ் எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கிறதுல தான் இருக்குது. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த சோக்கருடைய லைவ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்காக ஒவ்வொரு லைவுமே நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக என்ன அழகாக ஷோரூமில் நியூ ப்ராடக்ட் வந்திருக்கோ காமிச்சிட்ருக்கிறோம். ஸோ ஃபேஸ்புக்குடைய லைவ் கஸ்டமருக்காக தான் ஒவ்வொன்றுமே நாங்கள் எஃபெக்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலுமே அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எப்பயுமே என்கொயரி நம்பர் கூப்பிட்டே இருங்க. எனி டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம். ஒரு கிராம் ரேட் கேட்கனா கூட நீங்கள் என்கொயரி தாராளமாக பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே அந்த பொருள் டெஃபினட்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து கண்டிப்பாக சேர்த்துருவோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டே வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குமே ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறீங்க.
மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு எப்போ எந்த நகை எடுக்கணும் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம கேஜிஎஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.